இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இயக்குனர் மற்றும் நடிகர் அப்படின்னு சினிமாவை கலக்குனவர் மனோபாலா. இயக்குனரா சினிமாவில் களமிறங்கி நகைச்சுவை நடிகரா எல்லாரோட மனசையும் கவர்ந்திருந்தாரு. இவரோட நகைச்சுவைக்கு பெரும் ரசிகர்கள் கூட்டமே இருக்கு. 1982 ஆண்டு ஆகாய கங்கை அப்படின்ற படத்தை இயக்கி தமிழ் சினிமால இயக்குனரா அறிமுகமாகி இருந்தாரு. தமிழ்ல இவர் 20க்கும் அதிகமான படங்களை இயக்கியிருக்காரு. அதுல ஒரு சில படங்கள் மாபெரும் வெற்றியும் பெற்றிருக்கு. தற்பொழுது சினிமாவில் முழு நேர நகைச்சுவை நடிகரா பலரையும் சிரிக்க வச்சுட்டு வந்தாரு. பல முன்னணி கதாநாயகர்கள் கூட நகைச்சுவை கதாபாத்திரத்துல இவர் நடிச்சிட்டாரு. 1994 ஆண்டு தாய் மாமன் படத்துல நடிச்சு சினிமாவில் தன்னோட முகத்தை முதல் முறையா காமிச்சிருந்தாரு மனோபாலா. மேலும் விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வந்த பிரபல நிகழ்ச்சி குக் வித் கோமாளி, இந்த நிகழ்ச்சியிலையும் போட்டியாளராக கலந்துக்கிட்டு தன்னோட சமையல் திறமையை காண்பிச்சிருந்தாரு. இந்த நிகழ்ச்சி மூலமா பலரையும் தன்னோட ரசிகர்களாக்கி இருந்தாரு மனோபாலா. இறுதி போட்டி வரைக்கும் வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பாதியிலேயே எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருந்தாரு. பல நகைச்சுவை நடிகர்கள் வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் தன்னோட நகைச்சுவையால அசத்தி மக்களை சிரிக்க வைக்கிறதுல தனித்திறமை கொண்டவர் இவரு. இவரோட இழப்பு தமிழ் சினிமாவுக்கு பெரிய இழப்பா அமைஞ்சிருந்தது. இவரோட மகனோட திருமண புகைப்படங்கள் இப்போ இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.